வணக்கம் நேயர்களே, அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் சீக்கிரமா வரப்போறார். நம்ம சுற்றிலும் நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கும் பெரிய அடையாளங்கள் சிலவற்றை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும் சில அழிவுகரமான நிகழ்வுகள் குறித்து நாம் பார்ப்போம். ஆகஸ்ட் 2020 கலிபோர்னியாவில் 9 நாட்களில் 15 லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர்கள் எரிந்தது. இது 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வெளியேற்ற கட்டாயப்படுத்தியிருக்கு. அசாதாரணமான தீவிரமான உலர் மின்னல் புயல்களால் தீ ஏற்பட்டிருக்கு. இது ஒரு குறுகிய காலத்துல சான் பிரான்சிஸ்கோ விரிகுடா பகுதியை மையமாக கொண்டது. இது முழு மாநிலத்திற்கும் சராசரி ஆண்டு மின்னல் நடவடிக்கைகளில் 11% ஏற்படுத்தியிருக்கு. அல்ஜீரியாவில் 1200க்கும் மேற்பட்ட தீ கிட்டத்தட்ட 9000 ஹெக்டேர் காடுகளை சாம்பலாக்கியது. சமீபத்திய ஆண்டுகளில் வட ஆப்பிரிக்க நாடு அடிக்கடி காட்டு தீயை அனுபவித்தது. ஆனால் காரணங்கள் தெளிவாக இல்லை. ஆகஸ்ட் மாதத்துல கொட்டி தீர்த்த மழையினால் பயங்கர வெள்ளங்கள், நிலச்சரிவுகள் மற்றும் பெரிய ஆலங்கட்டி மழைகள் உலகம் எங்கிலும் உள்ள வீடுகள், அடிப்படை உள்கட்டமைப்பு மற்றும் பயிர்களை அழித்து பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை பாதித்தது. ஆகஸ்ட் 1, 2020 அன்று நைஜீரியாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் 30 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 1, 2020 அன்று டொமினிக்கன் குடியரசில் இசையா சூறாவளி 2 பேரை கொன்றது. ஆகஸ்ட் 2, 2020 அன்று நேபாளத்தில் பலத்த மழையால் தூண்டப்பட்ட 5 நிலச்சரிவுகளால் 5 பேர் கொல்லப்பட்டனர். ஆகஸ்ட் 2, 2020 அன்று தெற்கு கலிபோர்னியாவில் தீப்பிடித்ததால் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற உத்தரவிடப்பட்டனர். ஆகஸ்ட் 2, 2020 அன்று இந்தியாவின் பீகாரில் வெள்ள நிலைமை மோசமாக இருப்பதால் பருவமழை இயல்பை விட 46% அதிகமாக இருந்தது. 53 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆகஸ்ட் 2, 2020 அன்று சூடானின் தலைநகரான கார்டூமின் கிழக்கு பகுதிகளில் பெய்த மழையால் வெள்ளம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 10, 2020 அன்று சக்தி வாய்ந்த டெரேகோ புயல் அமெரிக்க மத்திய மேற்கு முழுவதும் 11 லட்சம் வீடுகள் மின்சாரம் இல்லாமல் விட்டு சென்றது. ஆகஸ்ட் 10, 2020 அன்று வட சீனாவின் உள் மங்கோலியாவில் சூறாவளி தாக்கியதில் 33 பேர் காயமடைந்தனர். ஆகஸ்ட் 11, 2020 அன்று
எலிடா சூறாவளி மெக்சிகோவின் பசிபிக் மாநிலமான கொலிமாவில் வெள்ளத்தை ஏற்படுத்தியது. ஆகஸ்ட் 11, 2020 அன்று ஸ்பெயினில் ஆலங்கட்டி மழை 3,60,000 ஹெக்டேர் பயிர்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது. ஆகஸ்ட் 11, 2020 அன்று கோடைக்கால திடீர் வெள்ளம் ஸ்பெயினின் அண்டலூசியாவை தாக்கியது. ஆகஸ்ட் 11, 2020 அன்று சூறாவளி மெகலா சீனாவின் புஜியனில் நிலச்சரிவை ஏற்படுத்தினார். ஆகஸ்ட் 12, 2020 அன்று பனாமாவில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11 பேர் கொல்லப்பட்டனர். ஆகஸ்ட் 12, 2020 அன்று ஆயிரக்கணக்கான மின்னல்கள் மற்றும் திடீர் வெள்ளத்தால் இங்கிலாந்தை தாக்கியது. ஆகஸ்ட் 14, 2020 அன்று இந்தியாவின் ஜெய்ப்பூர் நகரத்தில் மழை பெய்ததால் 3 பேர் இறந்தனர். தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 14, 2020 அன்று சூறாவளி பிரேசிலின் சாண்டா கேட்டரினாவை தாக்கியது. ஆகஸ்ட் 15, 2020 அன்று பைன் குல்ச் ஃபயர் அமெரிக்காவில் 87,209 ஏக்கராக வளர்ந்தது. இது கொலராடோ வரலாற்றில் கிட்டத்தட்ட 3வது பெரிய காட்டுத்தீ ஆகும். ஆகஸ்ட் 16, 2020 அன்று அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் காட்டுத்தீ 3ஆம் நாளாக பரவியதால் முதலில் தீயணைப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் 16, 2020 அன்று அரிதான இடியுடன் கூடிய மழை சான் பிரான்சிஸ்கோவின் விரிகுடா முழுவதும் தீவிர மின்னல் காட்சியை கொடுத்தது. நம்மை சுற்றி பல அழிவுகரமான விஷயங்கள் நடப்பதை நாம பார்க்கிறோம். ஆனா இன்னும் நிறைய இருக்குது. எங்க சொல்ல வேண்டாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் நாங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் சீக்கிரமா வரப்போகிறார். தெற்காசியாவில் மட்டும் 1,75,00,000 மக்கள் சாதனை படைத்த பருவமழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவைகளில் கிட்டத்தட்ட 700 பேர் இறந்தனர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் இடம் பெயர்ந்துள்ளனர். சீனா, பங்களாதேஷ் மற்றும் இந்தியா ஆகியவை தொடர்ந்து அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கு. தென்கொரியா இப்போது 2 மாதங்களுக்கு மேலாக வழக்கத்திற்கு மாறாக பெய்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் மிக நீண்ட மற்றும் மோசமான பருவமழை காலத்தை குறிக்கிறது. ஆகஸ்ட் 17, 2020 அன்று இங்கிலாந்தின் பிரிஸ்டல் சேனலில் மிக பெரிய சூறாவளி போன்ற நீர்த்தாரை காணப்பட்டது. ஆகஸ்ட் 17, 2020 அன்று சீனாவின் சிச்சுவான் மாகாணம் இன்னும் கடுமையான வெள்ளப்பெருக்குக்கு வழிவகுத்தது. இது 70 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளம் ஆகும்.
ஆகஸ்ட் 17, 2020 அன்று கோடைக்கால புயல்கள் ஓமனின் எய்ப்ரியை தாக்கியது. ஆகஸ்ட் 18, 2020 அன்று வட அமெரிக்காவில் உள்ள த கிரேட் லேக்ஸ் மீது 13 நீர்த்தாரைகள் காணப்பட்டன. ஆகஸ்ட் 18, 2020 அன்று அமெரிக்காவில் உள்ள புளோரிடாவின் டிலாண்டில் EF2 சூறாவளி குறிப்பிடத்தக்க சேதங்களை ஏற்படுத்தியது. ஆகஸ்ட் 18, 2020 அன்று 6.6 அளவு பூகம்பம் மத்திய பிலிப்பைன்ஸை உலுக்கியது. ஆகஸ்ட் 18 முதல் 20 வரை சீனாவின் யாங்சே நதியில் 8660 சதுர கிலோமீட்டர் வெள்ளம் ஏற்பட்டு ஏறக்குறைய 1,00,000 பேர் வெளியேற்றப்பட்டனர். ஆகஸ்ட் 19, 2020 அன்று நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் குறைந்தது 14 பேர் இறந்தனர் மற்றும் 16 பேர் காணாமல் போயுள்ளனர். ஆண்டு 2020 அன்று அண்டார்டிக் பகுதியில் இருந்து வந்த குமிழ்களால் ஆஸ்திரேலியா அரிதான பனியால் மூடப்பட்டது. ஆகஸ்ட் 22, 2020 அன்று வடக்கு துருக்கியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 5 பேர் கொல்லப்பட்டனர். ஆகஸ்ட் 23, 2020 அன்று வியத்தகு ஆலங்கட்டி மழை இத்தாலியின் வெரோனாவில் வெள்ளத்தை தாக்கியது. ஆகஸ்ட் 23, 2020 அன்று தாய்லாந்தின் 8 வடக்கு மாகாணங்களில் வெள்ளம் 24 மணி நேரத்தில் 9.4 அங்குல மழை பெய்தது. ஆகஸ்ட் 23, 2020 அன்று துருவ காற்று அரிய பனிப்பொழிவை தெற்கு பிரேசிலுக்கு கொண்டு வந்தது. ஆகஸ்ட் 23, 2020 அன்று குளிர்காலம் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் ரஷ்யாவின் தாகெஸ்தானுக்கு வந்தது.
இதனால் கணிசமான பனி பெய்தது. ஆகஸ்ட் 24, 2020 அன்று கனடாவின் நியூஃபவுண்ட்லாண்டில் நீர்த்தாரை படமாக்கப்பட்டது. ஆகஸ்ட் 25, 2020 அன்று வரலாறு காணாத காற்று மற்றும் அதிக மழையுடன் புயல் பிரான்சிஸ் இங்கிலாந்தை தாக்கியது. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுவதற்கு முன்பு ஒலிவ மலையில் அமர்ந்திருந்தார். அவருடைய சீஷர்கள் தனியாக அவரிடம் வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு முன்பே நடக்க இருக்கும் விஷயங்களை விவரித்து சொல்லியிருக்காரு. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்றார். வேதாகமத்துல அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நாம வாழ்ற இந்த நாட்கள்ல நடக்குது. இது நாம கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. அடுத்த முறையும் அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சி பார்க்க மறக்காதீங்க. உங்கள் கருத்துக்கள், கடைசி கால செய்திகள் மற்றும் யூடியூப் இணைப்புகளை எங்கள் மின்னஞ்சல் முகவரி sciencelab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நாம கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை இந்த அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை மறக்காம பார்க்க சொல்லுங்க. அதனால அவர்களும் கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்வார்கள். அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியில நீங்க எதுன்னு தவற விட்டுருந்தா கவலைப்படாதீங்க. நீங்க அதை மீண்டும் மீண்டும் எங்க அடையாளங்களின் ஆய்வக யூடியூப் பக்கத்துல பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோவை லைக் செய்வோ, ஷேர் செய்வோ, கமெண்ட் செய்வோ கண்டிப்பா மறக்காதீங்க. நினைவிருக்கட்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். அதனால நம்மை சுற்றி இத்தனை அடையாளங்கள் நடக்குது. மாரநாதா.